ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திண்டுக்கல் எம்எஸ்சி வில்ஸ் டிவி. நம்ம ஸ்டோரூம்ல ஏகப்பட்ட டிவி, ஏகப்பட்ட மாடல்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்பயும் நம்மள்ட்ட இருக்க மாடல் பார்த்தீங்கன்னா கூகுள் டிவி, வெட்பாய்ஸ் டிவி, அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி, ஆண்ட்ராய்ட் டிவி. இந்த 4 மாடல் நம்மள்ட்ட எப்பயுமே அவைலபிள்ல இருக்கு. இன்னும் இதுக்கு மேல மாடல்னா லான்ச்சும் ஆகல. திண்டுக்கலை பொறுத்தளவுக்கு இந்த மாடல், இவ்வளவு மாடல் நம்மள்ட்ட மட்டும்தான் இருக்குன்னு தவிர வேற யார்ட்டையும் இவ்வளவு மாடல்லாம் நீங்க பார்த்துருக்க கூட வாய்ப்பு கிடையாது. இது வரைக்கும் நானும் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட வெர்போய்ஸ்ன்றப்ப கிட்டத்தட்ட ஒரு 43க்கு மேலே தான் நானே வெர்போய்ஸ் பார்த்துருக்கேன். இன்னைக்கு 32ல வெர்போய்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லான்ச் பண்றோம். இல்லை என்ன இருக்கு, எப்படி இருக்குன்னு நானே இன்ன வரைக்கும் பார்த்ததில்ல. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நானும் உங்க கூட சேர்ந்து எப்படி இருக்கு, யூசேஜ் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்க பார்த்து எப்படி இருக்குன்னு வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பவர் பை வெர்போய்ஸ்ல வருது. நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார், யூடியூப் HDR10ஓட வருது. ஒரு 32ல HDR10ன்றதை ஃபர்ஸ்ட் டைம் நான் இது பண்றேன். நிறைய பேருக்கு என்ன HDR10னாவே என்னன்னு தெரியாது. அது ஃபுல் வீடியோ வேணா நம்ம கூடிய சீக்கிரம் போடுறோம், அதையும் பாருங்க. இப்போ இந்த டிவியை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஒரு பேக்கிங்க்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஒரு ரிமோட் எடுத்து பார்ப்போம். இதை கையில் வேற பிடிக்க முடியாது. இதில் எப்படி என்னென்ன வருதுன்றதையும் பார்த்துருவோம். ஒரு ரிமோட்டு, 2 டேபிள் ஸ்டாண்டு, இதுக்குரிய ஸ்க்ரூ, அதுக்குரிய ஒரு வாரண்டி கார்டு, ஒரு டேபிள் வைக்கிறதுக்கு டேபிள் ஸ்டாண்டு நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கு. ரிமோட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 43ல இருக்க மாதிரி இருக்கான்னு பார்ப்போம், இல்லை எது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே சேம் தான். உங்களுக்கு 43, 50, 55 எப்படி வருதோ அதே மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு வெர்போய்ஸ்ன்றப்ப வெர்போய்ஸ் நிறைய பேருக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. இதில் என்ன பேர் போட்டிருக்குதுன்னு நல்லா பார்த்துக்கோங்க. எல்ஜியோட சேம் சாஃப்ட்வேரில் ரன் ஆகுறது தான் எல்ஜி. அதான் வெர்போய்ஸில் வரும். இது சேம் எல்ஜியோடது. எப்படி இருக்கு இது எல்ஜியோடதுன்னு சொல்றீங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அதையும் நான் சொல்றேன் பாருங்க. ஒரு பேக்கிங் பார்க்குறப்போ ஒரு ஃபுல் சேஃப்டி செக்யூர்டு பேக்கிங்கோட வருது. வெர்போய்ஸ் ஏ, 0 டால்பி ஆடியோ, மேஜிக்கல் ரிமோட்டு, ஏர் பிளே, ஃப்ரேம், இது எல்லாம் வருது. இதில் என்னென்ன போர்ட் வருதுன்றதையும் பார்த்துருவோம். ஒரு 32ல 3 HDMI போர்ட்டு. நீங்கள் 32ல மிஞ்சி போனால் சிங்கிள் HDMI பார்த்துருப்பீங்க, 2 HDMI பார்த்துருப்பீங்க. இது 3 HDMI வருது. இது ஏன்னு கேட்டிங்கன்னா வெர்போய்ஸ் ஒரு இயர்ஃபோன் பின்னு, ஒரு 2 USB போர்ட்டு, ஒரு 3 HDMI போர்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் போர்ட்டு வருகிறது உங்களுக்கு. இதில் ஆப்டிக்கல் போர்ட்டு மெயினாக உங்களுக்கு ஆப்டிக்கல் போர்ட்னா என்னன்னா கிளியர் வாய்ஸோட மினிமம் ஒரு பிராண்டட் ஹோம் தேட்டர் ஒரு 20,000 இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப ஆப்டிக்கல் போர்ட் போடுறப்போ உங்களுக்கு கிளியர்னா சூப்பராக இருக்கும். அதோட வருது. இது ஒரு பிளாஸ்டிக் பாடியோட தான் வருது. டால்பி ஆடியோன்னு இருக்காங்க. டெஸ்ட் பண்ணியும் பார்த்துருவோம். நம்ம இப்போ ஸ்க்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு டேபிளில் வச்சு நான் காட்டுறேன் பாருங்க. சரி, இது ஆட்டோமேட்டிக்காகவே ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு ஆன் ஆயிடும். 3 லைட் எரியும். இங்கே 3 லைட் எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டிவியே ஆன் ஆகும். 3 HDMI போட்டு எப்பயும் போல வெர்போய்ஸ் மாதிரி இருக்கா, இதை கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுதான்னு பார்ப்போம். நம்ம ஹோம் பேஜ் இப்போ கொடுத்துருக்கோம். இதுலேயும் என்ன அப்டேட் கேட்குது, இன்னும் அப்டேட் கொடுக்கலையா இதில்? ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஹோம் பேஜ். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்தாதான் உங்களுக்கு டிவியே ஓப்பன் ஆகும். இப்போ நான் அப்டேட் எப்படி கொடுக்குறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன், அதையும் பார்த்துக்குங்க. செட்டிங்ஸ் போயிட்டு ஒரு வெர்போய்ஸ் நீங்களே டிவி வச்சிருந்தாலும் அது மாதிரி தெரிஞ்சுக்குங்க. இது 32 இன்ச்சுனால உங்களுக்கு வெர்போய்ஸ்க்கு இங்கே நான் செட்டிங்ஸ் காட்டுது. அதை ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து சைடில் இது எல்லாமே வரும். பிக்சர் மோடு, சவுண்ட் மோடு, ஜென்ரலு, உங்களுக்கு சப்போர்ட்டுன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்னு காட்டும். சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்தீங்கன்னா செக் ஃபார் அப்டேட்னு கொடுத்தீங்கன்னா இதில் அப்டேட் இருக்கா இல்லையான்னு காட்டும். இதில் அப்டேட் காட்டுது பாருங்க. நீங்கள் கேன்சல் கொடுத்துட்டு மறுபடியும் காட்டும். உங்களுக்கு இதுலேயே எல்லா டீட்டெயிலோட வந்துடும். அவைலபிள் ஃபார் வெர்ஷன் என்னென்ன இதுவோ A to Z எல்லாமே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்ஜியோட சேம் அப்டேட்.
எல்ஜிலேருந்து கேட்குற அப்டேட் அதே அப்டேட் தான். இதை அப்டேட் பண்ணால் மட்டும்தான் டிவி கரெக்டாக உங்களுக்கு நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிள் இதெல்லாம் எப்பயும் போல யூஸ் பண்ணிக்க. இந்த நெட் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்தாங்க தான் கரெக்டாக ரன்னிங் ஆகும். இப்போ அப்டேட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ கொடுக்குறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிவி அப்டேட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஏதோ ஃபுல் டீட்டெயிலை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு வெர்போய்ஸ் வரும், ஒரு ஏஐ டெக்னாலஜி வருது, டால்பி ஆடியோ, மேஜிக்கல் ரிமோட்டு, பிரைம் வீடியோ, டிஸ்னி ஹாட்ஸ்டார், யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே வந்துடுது. இதான் ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜே வருது. உங்களுக்கு அப்டேட் பண்ணோன்னே இன்னும் சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் தான் ஆகும். இது பார்த்தீங்கன்னா எல்ஜியோட சேம் அப்டேட். எப்போ அப்டேட் வருதோ அப்பப்போ அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ இதோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ நம்ம காட்டுறோம், பார்த்துங்க. இதுலயே போட்டிருக்கும் வெர்போய்ஸ், பவர்ட் பை வெர்போய்ஸ் ஆப். இது செட்டிங்ஸ்ல போய் நம்ம இதுல ஃபர்ஸ்ட் என்னென்ன எப்படி என்னன்றதையும் நான் காமிச்சிடுறேன், பார்த்துக்கங்க. உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் எப்படி, என்னென்ன அப்டேட் எப்படி எப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவாக காட்டுறேன். இது இப்போதைக்கு இந்த ஓரமாக இருக்கட்டும். இது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ஹோம் பேஜில் செட்டிங்ஸ் சர்ச் பண்ணோன்னே இப்படி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்சர் மோடு இருக்கும், பேனல் பிரைட்னஸ் மோடு, சவுண்ட் அவுட்புட்டு, ஸ்லிப்பிங் மோடு, ஸ்க்ரீன் ஆஃப், இது மெயினாக வருது. இதில் இப்போ பேனல் செட்டிங் பிக்சர் மோட்லாம் போனோம்னா ஸ்டாண்டர்டு யூசரு எல்லாமே தனித்தனியாக இருக்கும். உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகுறது இப்போ உங்களுக்கு செல்லில் பார்க்குறது தெரியாது. உங்களுக்கு வந்து நீங்கள் நேராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு டீட்டெயிலாகவே தெரியும். இப்போ ஸ்டாண்டர்டில் வச்சுருக்கேன். உங்களுக்கு பேனல் பிரைட்னஸ் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம ஃபோன் பிரைட்னஸ் கணக்காக தான், தாராளமாக எவ்வளோ வேணால் கம்மி பண்ணிக்கலாம். அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து இன்னும் லைஃப் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு மீடியம் இதில் தான் வச்சுருக்கேன். நீ சவுண்ட் அவுட்புட்டு, இது ஸ்டாண்டர்டு, சினிமா, கிளியர் வாய்ஸு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு, மியூசிக்கு, இது வந்துடுது உங்களுக்கு. இதில் நான் என்ன வச்சுருக்கேன்னா ஸ்டாண்டர்ட்லேயே வச்சுருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு டெஸ்டிங் வேணால் காட்டுறேன். அது எப்படி இருக்குன்றது வேணால் நீங்கள் பாருங்கள், பார்த்துவிட்டு வேணால் சொல்லுங்கள். வேறு டிவி ஸ்பீக்கர்ஸு, இது அவுட்புட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து டிரைவர்ஸில் வந்து HDMI யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்டிக்கல் போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏஆர்சி யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் அவுட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ்னு இதுலேயே வந்துடுது. இது பார்த்தீங்கன்னா ஏர்பட்ஸு, நீங்கள் ஏர்ஃபோனு ஏர்பட்ஸு இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அவுட் டிரைவிங் இதை வைக்கிறேன், பார்த்துக்குங்க. இப்போ செட்டிங்ஸ் போனோம்னா செட்டிங்ஸு ஓப்பன் ஆகும். இது செட்டிங்ஸ், மெயின் செட்டிங்ஸில் என்னென்ன இருக்குன்றதையும் பார்ப்போம். அதாவது நீங்கள் 43 இந்த மாதிரி டிவியில் பார்த்துருக்கீங்க, செட்டிங்ஸ் வேறு மாதிரி இருந்திருக்கு. பட் இந்த டிவியில் செட்டிங்ஸ் டோட்டலாகவே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுது. எனக்கே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ பிக்சர் மோடு இருக்குது, சவுண்ட் மோடு இருக்குது, ஜென்ரல் இருக்குது, சப்போர்ட் இருக்குது. இது சப்போர்ட்டில் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சாஃப்ட்வேர் அப்டேட்டு உங்களுக்கு ஹோம் மோடு எல்லாமே வந்துடுது. இது சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து இப்போ தான் நம்ம உங்களுக்கு ரீசெண்டாக தான் இப்போ தான் அப்டேட் பண்ணோம். அது உங்களுக்கே நல்லா தெரியும். இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே நான் காட்டுறேன், பாருங்கள். இது நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ முன்னாடி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த 303.57 இது உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வரும். ஆட்டோ அப்டேட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ செக் ஃபார் அப்டேட்டில் கொடுத்து என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட் நாட் ஃபார் அப்டேட்னு வந்துடும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குன்றது நம்மளே டெஸ்ட் பண்ணியே பார்ப்போம். என்ஜாய் யுவர் லைவ் டிவி, ஜென்ரல் செட்டிங்ஸு எல்லாமே A to Z எல்லாமே வந்துடுது. உங்களுக்கு எது வேணுனாலும் அதை நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இது பண்ணி வச்சுக்கலாம். இது உங்களுக்கு ஏர் ரிமோட் தான் வரும். ரிமோட் நீங்கள் எங்கிட்ட ஸ்க்ரோல் பண்ணுறீங்களோ, ஒரு லைட்டாக நகர்த்தினாலும் லைட்டாக வரும், எங்கிட்ட நகர்னாலும் நகரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோம் மோடு, இது உங்களுக்கு எப்படி யூசேஜோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜென்ரலில் போகும். இதில் என்னென்ன வருதுன்றது இதில் ஏஐ சர்வீஸும் இருக்குது. உங்களுக்கு வாய்ஸ் இதில் வந்து எல்லாமே ஏஐ மூலியமாக தான் ரன் ஆகும். தவிர உங்களுக்கு ஃபோன்லேயே ஏஐ வந்துருச்சு. இதில் ஏஐ வராமையாக இருக்கும், ஏஐயில் தான் வரும் உங்களுக்கு. இது ஃபேமிலி செட்டிங்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைய எல்லாருமே இருப்பாங்க, அதுக்காகவே தனிப்பட்டு உங்களுக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டிஸ்பிளே கலரு, இதுலேயே பார்த்தீங்கன்னா இதை கொடுத்தோம்னா எல்லோ ஷேடு வரும். நீங்கள் நைட்டு உங்களுக்கு நைட் மோடில் பார்க்குறப்ப இது பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா கிளியர்னஸாக தெரியும் உங்களுக்கு நைட்டாக பார்க்குறப்ப.
அதுலேயே பார்த்தீங்கன்னா வாய்ஸ்லேருந்து சவுண்ட்லேருந்து எல்லாமே வரும். வால்யூம் லிமிட்டு எல்லாமே இது பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு இது. நீங்கள் செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா பேக் வந்துட்டீங்கன்னா ஃபுல்லாக பேக்கில் வந்துடும். மீதி பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கு, டிரைவ் மோட்ஸு, சிஸ்டம்ஸு எவ்ரி ஒன் இருக்குது. நெட்ஒர்க்கில் நான் உங்களுக்கு காட்டுறேன், அதையும் பார்த்தீங்கன்னா லொக்கேஷனு. இது நார்மலாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன் என்னென்ன எப்படி யூஸ் பண்ணுறோமோ அப்படியே உங்களுக்கு யூசேஜ் அதே தான். உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனில் வந்து எல்லாமே நார்மல் என்ன யூசேஜ் பண்ணுறோமோ அந்த லொக்கேஷன் முதற்கொண்டு எல்லாமே இது அப்படியே தான் வரும். நெட்ஒர்க் கொடுப்போம். நெட்ஒர்க் கொடுத்துருக்கோம். நம்ம நெட்ஒர்க் இருக்கான்றதை பார்த்துருவோம். நெட்ஒர்க் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயர்லெஸ் நீங்கள் RJ40 இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மீதி ஹாட்ஸ்பாட்டு எல்லாமே வந்துடும். இதில் ஏஏ வாய்ஸ் செக் பண்ணி வேணால் பார்க்கலாம். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் ஏதோ படமே இருக்கு போலங்க. பரவாயில்ல. திண்டுக்கல் பெஸ்ட் டிவி ஸ்டோர் ரூம் சொல்லப்போகுது. உங்களுக்கு இதுவே அலெக்ஸா கரெக்டாக இருக்கும். டர்ன் ஆஃப் டிவி, டர்ன் ஆஃப் டிவின்னு வருது. மீதி உங்களுக்கு யூடியூப்ல போய் வாய்ஸ் யூஸ் பண்ணுறப்போ கிளியராக இருக்கும். யூடியூப் இங்கே இருக்கு. இதில் யூடியூப்ல போயிட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்கனாலும் உங்களுக்கு வந்து அப்படியே உங்களுக்கு ரியாலிட்டிஸாக வருது. உங்களுக்கு 4K வீடியோஸ் ஃபார் தமிழ். அதை விட்டு நீங்கள் இப்போ வேற என்ன கேட்கலாம்? தமிழ்நாடு பெஸ்ட் சாங்ஸ் எனக்கு வந்து கேட்டிருக்கேன். இது A to Z உங்களுக்கு இது எல்லாமே ரன் பேஸ் தான் ஆகுது. இதோட வீடியோ குவாலிட்டின்றதையும் நான் காட்டுறேன். தனிப்பட்ட அதை வேணாலும் பாருங்க. என்ன பாட்டு வேணுனாலும் நம்ம இதில் ஒரு சர்ச் தான். இப்போ ஒன்றும் இல்லை, அஜித் சாங் இன் தமிழ். அதாவது ஒரு இறைச்சல் கூட இல்லாம உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் இதோட கிளியர் வாய்ஸ் உங்களுக்கு வந்து கிளியரா அக்சஸ் ஆகுது. நம்ம இறைச்சல் ஏதாவது ஒரு ஆரன் சவுண்டோ ஒரு வேற ஏதாவது சவுண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்குரிய இது உங்களுக்கு தனியா தெரியாது. பாத்துங்க, இந்த சாங் வேணா வச்சு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க, ஆட் லோடிங் ஆயிட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டோட்டல் வீடியோ குவாலிட்டி. நான் சவுண்ட் வச்சு காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு 47, அதாவது 47 சவுண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட வாய்ஸ்ல இருந்து கிளியர்லெஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு கிளியர் வாய்ஸ்ல வரும். இது பாத்தீங்கன்னா ஒரு டால்பி ஆடியோட வரனால உங்களுக்கு இன்னும் கிளியர் வாய்ஸோட வரும். உங்களுக்கு நான் இப்போதைக்கு அதை எடுத்து தான் காமிச்சு ஒட்டி விட்டுறேன். உங்களுக்கு ஃபுல் கிளியரா வந்துடும். உங்களுக்கு ஃபுல் வாய்ஸ் கிளியர்ல இருந்து எல்லாமே இதா இருக்கும். உங்களுக்கு டிவி பார்க்க சூப்பரா இருக்கும். வெர்போய்ஸ் உங்களுக்கு எல்ஜியோட சேம் சாஃப்ட்வேர்ல வரனாவே ரன் பேஸ் வந்து எல்லாமே யூசேஜ் பண்றதுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரிஜினல் ஐபிஎஸ் பேனலோட தான் வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டோட்டல் உங்களுக்கு ஏர் மவுஸோட வருது. வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் எது இருந்தாலும் நமக்கு தாராளமாக ஒரு கான்டாக்ட் கூட பண்ணுங்க. நம்ம வீடியோ புதுசாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிங்க. அடுத்தடுத்த வீடியோ வரும், மிக்ஸ் பண்ணிடுவீங்க. ஏதாச்சும் டவுட்னா கால் பண்ணுங்க. பை பை, சி யூ, டாட்டா.